மூக்கடைப்பு இருக்கும் பொழுது வாயில் சுவாசிக்கிறீங்களா? 2 மணி நேரத்தை தாண்டினாலே டாக்டர் கிட்ட போயிடுங்க. நாம் தூங்கும் நேரத்தில் மூக்கில் சளி பிடித்து மூச்சு விட கஷ்டமாக இருந்தால் பலர் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இது நீண்ட நேரம் நாட்கள் தொடர்ந்தால் உடலுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும். சாதாரணமாக நம்ம உடல் மூக்கின் வழியாகவே சுவாசிக்க வேண்டும். ஆனால் மூக்கில் சளி அடைத்தால் பலர் வாயின் மூலம் சுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இது உடல் நலத்திற்கு நல்லது அல்ல. அதனால் இந்த பிரச்சனை ஏன் வருகிறது, அப்போது என்ன செய்ய வேண்டும், எப்போது டாக்டரை பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். முதலில் சளி பிடிப்பதற்கான முக்கிய காரணங்கள் குளிர் காலநிலை, தூசி, அலர்ஜி, வைரஸ் தொற்று, குளிர்ந்த உணவுகள் அதிகம் சாப்பிடுவது, உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது போன்றவை. குறிப்பாக இரவு நேரத்தில் குளிர்ந்த தண்ணீர் குடிப்பது, அதிக நேரம் ஏசி அல்லது குளிர்காற்றில் இருப்பது போன்றவை மூக்கில் சளி சேர காரணமாக இருக்கலாம். இதனால் மூக்கின் உள்ளே அடைப்பு ஏற்பட்டு சுவாசிக்க சிரமமாகிறது. மூக்கில் சளி இருந்தால் மூக்கின் மூலம் சுவாசிக்க முடியாமல் பலர் வாயின் மூலம் மூச்சு விட ஆரம்பிப்பார்கள். இது தொடர்ந்து நடந்தால் தொண்டை உலர்ச்சி, தொண்டை வலி, இரவில் நன்றாக தூங்க முடியாத நிலை, காலை எழும்பொழுது தலைவலி, வாயில் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் நீண்ட நாட்கள் இப்படியே இருந்தால் நுரையீரல் மற்றும் சைனஸ் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் காரணமாகலாம். இந்த மாதிரி சளி பிரச்சனை இருந்தால் வீட்டிலேயே சில எளிய முறைகள் உதவும். வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது, துளசி, ஓமவல்லி இலை வடித்து கஷாயம் குடிப்பது, ஆவியூட்டுதல் செய்வது போன்றவை மூக்கில் அடைந்த சளியை குறைக்க உதவும். மேலும் குளிர்ந்த உணவுகள், ஐஸ்கிரீம், குளிர்ந்த பானங்கள் போன்றவற்றை சில நாட்கள் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட வேண்டும். மஞ்சள் சேர்த்த பால், இஞ்சி, மிளகு சேர்த்து செய்த கஷாயம் போன்றவை உடலுக்கு நல்லது. தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் முக்கியம். இது உடலில் இருக்கும் சளியை தளர்த்த உதவும். ஆனால் இந்த சளி பிரச்சனை 1 அல்லது 2 நாட்களில் சரியாகாமல் 3 நாட்களுக்கு மேல் தொடர்ந்திருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக மூக்கடைப்பு அதிகமாக இருந்தால், தலைவலி, காய்ச்சல், மூச்சுவிட சிரமம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை சந்திப்பது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தூங்கும் போது மூக்கில் சளி பிடித்து வாயின் மூலம் சுவாசிக்க வேண்டிய நிலை வந்தால் அதை சிறிய பிரச்சனை என்று நினைத்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே சரியான கவனம் எடுத்தால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உடல் கொடுக்கும் சிறிய அறிகுறிகளையும் கவனித்து ஆரோக்கியமாக இருப்பதுதான் நல்ல வாழ்க்கையின் அடிப்படை.